வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான தகவல். ரிஷப் பந்த் களத்தை விட்டு வெளியேறினார். லார்ட்ஸ் டெஸ்டில் அவரால் தொடர்ந்து விளையாட முடியுமா? வாருங்கள் பார்க்கலாம். லார்ட்ஸ் டெஸ்ட் பற்றி பேசுகையில் இந்திய அணிக்கு ஒரு மோசமான செய்தி வந்துள்ளது. ரிஷப் பந்துக்கு காயம் ஏற்பட்டதால் அவர் களத்தை விட்டு வெளியேறி ஸ்கேன் எடுக்க அழைத்து செல்லப்பட்டார். என்ன நடந்தது என்று உங்களுக்கு விளக்கமாகச் சொல்கிறேன். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள், ரிஷப் பந்தின் கையில இந்திய அணியின் பிசியோ ஸ்ப்ரே அடிக்கிறார். ரிஷப் பந்தின் இடது கையின் விரலில் இந்த ஸ்ப்ரே அடிக்கப்படுவதாக தெரிகிறது. இது ஒரு மேஜிக் ஸ்ப்ரே போல. காயம் ஏற்பட்டவுடன் அடித்தால் வலி உடனடியாக குறையும். ரிஷப் பந்தின் கையில் இந்த ஸ்ப்ரே பயன்படுத்தப்பட்டது. என்ன நடந்தது என்றால், ரிஷப் பந்த் ஒரு கேட்ச் பிடிக்க முயன்ற போது அவர் இடது பக்கமாக விழுந்ததில் அவரது கை தரையில் மோதி முறுக்கிக் கொண்டது. இதனால் ரிஷப்பிற்கு காயம் ஏற்பட்டது. முதலில் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டது. பிறகு என்ன நடந்தது என்று பாருங்கள். அதன் பிறகு ரிஷப் பந்த் தன் கையை இறுக்கமாக பிடித்தபடி மிகவும் வலியுடன் காணப்பட்டார். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், காயம் ஏற்பட்டவுடன் அவர் தன் கையுறைகளை கழற்றிவிட்டார். அவரது கையில் ஏற்கனவே பேண்டேஜ் கட்டப்பட்டிருந்தது. இப்போது மூன்றாவது படத்தை பாருங்கள். இது வேறு ஒரு கோணத்தில் எடுக்கப்பட்ட படம். இதில் ரிஷப் பந்த் எல் ராகுலிடம் தனது கையின் அசைவு அல்லது காயம் பற்றி ஏதோ சொல்கிறார். அதாவது அவருக்கு கணிசமான காயம் ஏற்பட்டுள்ளது. முதலில் ஸ்ப்ரே அடித்தால் ரிஷப் பந்த் சரியாகி விடுவார் என்று நினைத்தோம். ஆனால் பிறகு ரிஷப் பந்த் களத்தை விட்டு வெளியே அழைத்து செல்லப்படும் படம் வந்தது. இது ரிஷப் பந்த் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு செல்லும் படம். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு செல்கிறீர்கள் என்றால் உங்கள் காயம் மிகவும் தீவிரமானது என்று அர்த்தம். அதன் பிறகு ஸ்கேன் எடுக்க, MRI எடுக்க அழைத்து செல்லப்படுவீர்கள். இந்த படத்தை பாருங்கள். இது மேலும் ஒரு படம். இதில் ரிஷப் பந்த் தன் கையை இரு படங்களிலும் பிடித்தபடி இருக்கிறார். முதல் படத்திலும் தன் கையை பிடித்திருக்கிறார். இந்த இரண்டாவது படத்திலும் தன் கையை பிடித்திருக்கிறார். அணியின் சப்போர்ட் ஸ்டாஃப் பிசியோக்கள் ரிஷப் பந்துடன் இருக்கிறார்கள். இங்கும் பாருங்கள், ரிஷப் பந்த் செல்லும் போது தன் கையை முழுவதுமாக பிடித்திருக்கிறார். ஒரு வீரர் களத்தை விட்டு வெளியேறி ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவருக்கு MRI அல்லது CT ஸ்கேன் எடுக்கப்படும். ரிஷப் பந்துக்கு ஏற்பட்ட இந்த காயம் இந்திய அணிக்கு நல்ல சகுனம் இல்லை. இது ஒரு மோசமான சகுனம். இந்த போட்டியில் ரிஷப் பந்த் இனி விளையாட முடியுமா என்பது பற்றிய தகவலுக்காக அனைவரும் காத்திருப்பார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் சொல்லலாம், ரிஷப் பந்துக்கு ஏற்பட்ட இந்த காயம் இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு.